வணக்கம்மா. இன்றைக்கி பஞ்சு போன்ற மிருதுவான சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். என்ன அது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி செய்வீங்க. இதை செஞ்சிங்கன்னா ப்ளைட்டில் ஒன்றுமே இருக்காது, மிஞ்சாது. எல்லோரும் டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி மேட் பை அம்மச்சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு ஒரு வானலியில் கழனி, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி ஒரு வெட்டுக்கலாம், இல்லைன்னா சாதாரண தண்ணி கூட நீங்கள் ஊற்றிங்க. அதை கொதிக்க வைங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரலையும் வீடியோவை. இப்போ இது கொதித்தோன்னே நம்ம கறியை போட போகிறோம். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா கறி வேகிறதுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மட்டன் மாதிரியே நான் இந்த சிக்கனையும் வேக வைக்கிறேன். அதுதான் இதில் ஒரு வேறுபாடு. இப்போ பாருங்கள், இது சிக்கனை நல்லா அலசிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடணும். இப்போ அந்த மட்டன் தானே இது மாதிரி வேக வைப்போம். சிக்கனை இது மாதிரி பெரட்டி, மசாலாவோட பெரட்டி நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணுவோம், மசாலா செய்வோம். இப்போ ஆட்டுக்கறி வேக வைக்கிற மாதிரியே இது வேக வைக்கிறேன். அதுதான் ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சுமா. எவ்வளோ டஃப்பான கறி கூட மிருதுவாக ஆகிடுது இது மாதிரி நம்ம சமைச்சோன்னா. பாருங்கள், இது வேகட்டும். அதுக்கு நம்ம என்ன மசாலா அரைக்க போகிறோம். தேவையானது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி பழம், அதை ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதே ஜாரில், இப்போ வெங்காயம் அரைச்ச ஜார்லேயே போட்டு அதில் ஒரு 2 தக்காளி பழம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூனு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு போட்டு அதை பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. முதல்ல வெங்காயம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கசகசா, அதில் 2 முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் அந்த முந்திரி பருப்பு போடலை. இதை தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா இதை ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வானலியில் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெயை விட்டு வெங்காய பேஸ்ட்டு நான் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கேன். முதல்ல வெங்காய பேஸ்ட்டை தான் போடணும். அது பச்சை வாசம் போக வதக்கணும். அந்த வெங்காய பேஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டு வதக்குறேன். கொஞ்சம் செவந்து வந்த உடனே தக்காளி பேஸ்ட்டை அதில் ஊற்றுறேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் இன்னுமே இது மாதிரி தான் வறுப்பீங்க. ஆனால் அலுப்பு படாமல் வேக வச்சே போட்டுருவோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் செய்வீங்க. இப்போ அப்படியே 2 தக்காளியும், அதாவது மிளகாத்தூள்லாம் போட்டு அரைச்சதும் வெங்காய பேஸ்ட்டும் எல்லாம் ஒத்துமையாக தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு, மிளகு ஜீரக பவுட்ரு 2ஐயும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் பவுட்ரு ஆக்கி வச்சுருக்கிறத 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுல கொஞ்சம் போட்டிருக்கோம். இது மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுமா. நல்லா செவந்து தொக்கு பதத்தில் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வேக வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதில் எடுத்து கொட்டிடுங்க. இந்த மசாலாவை கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அலசி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வைங்க ஒரு 10 நிமிஷம். நல்லா இது மாதிரி சைட் டிஷ் மாதிரி தயிர் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இதை போட்டு கூட சாப்பிட்லாம். அது ரொம்ப அதாவது டஃப்பான கோழிக்கறி கூட சாஃப்ட் ஆகிடுது. இது மாதிரி செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரியும் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. ஒரு நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் செய்வீங்க. இப்போ இந்த பக்குவத்தில் தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி கிளறி விடுங்க. அருமையான ரொம்ப சுவையான ஒரு கிரேவிமா. இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுருக்குறோம். இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்க, நம்ம எல்லாம் பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சால் இதே மாதிரி தான் செய்வீங்க பாருங்கள். இப்போ திறந்து பார்த்துட்டு அதை நல்லா பக்குவமாக சுண்டி போச்சு. நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் தூவி விடுங்க. வாசமான சுவையான பஞ்சு போன்ற சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது இன்னமே இது மாதிரி தான் சிக்கன் செய்வீங்க. நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்கம்மா. நன்றிம்மா.